எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ 2 முட்டையை வச்சு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா உரிச்சிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வந்து கடுகு உளுந்துங்க கொஞ்சம் கொதி வந்தோடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு சாப் பண்ண வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு வந்து நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மெஷரிங் ஸ்பூனில். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா வேகமாக வந்து வெந்து வரும் அந்த எல்லா வெங்காயம் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து அதையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு வந்து நல்லா வந்து கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து அந்த பதம் வந்து வெங்காயமும் தக்காளியும் வெந்து வந்த பதம் வந்து இதான். இந்த பதம் வர்ற அளவுக்கு நம்ம கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் 200 ml கண்ட தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 2 முட்டையும் உடச்சிட்டு அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கண்டு அந்த முட்டையெல்லாம் வேகட்டும். வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. இது வந்து அவசரத்துக்கு ஒரு சமையல் செய்யணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சமையலை செஞ்சு சாப்பிடலாம். இது வீட்டில் இருக்க எல்லா பொருளை வச்சும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி.